சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது கார்த்திகை தீபம் சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு 6, 7 தேதிகளில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி ஒரு வழியாக அவங்க அம்மா வந்துட்டு கனடாவுக்கு தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரேவதியை அனுப்பிச்சி விடலாம். 6 மாதம் அங்கே இருந்தா அப்படின்னா கார்த்தியை மறக்கடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கனடாவுக்கு அனுப்புறதுக்காக எல்லா பிளானும் பண்ணிடுவாங்க. உடனே அவங்கள ஏர்போர்ட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போகிறப்ப கார்த்தியை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலில் பார்த்துட்டு பேசிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்துட்டு அங்கே வந்து ஏர்போர்ட்டில் உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ அந்த சந்திரா என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா அது ரேவதியோட ஃபோனை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், இல்லை அப்படின்னா டவர் கிடைக்காம அந்த கார்த்தியோட நம்பரை பிளாக் போட்டு விட்டுறணும், அப்போ தான் கார்த்திக்கு ஃபோன் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்ட்டு நான் ஜூஸ் குடிக்க கூட்டிகிட்டு போகிறேன், நீ அப்போ வந்து செல்லை எடுத்து இது பண்ணிடுங்கிறாங்க. சரின்ட்டு ரேவதி வாமா போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு வேண்டாம், நீங்களும் சித்தியும் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ வா, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்லைங்கிறாங்க. சரின்ட்டு போகிறாங்க. அப்போ வந்து சந்திரா எடுத்து செல்லை வந்து கார்த்திக்கு ஃபோன் போகாத மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பேக்கில் போட்டுடுறாங்க. இதுக்கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்தி வந்து ரேவதி கனடா போகிறத வந்து நினச்சி கெட்ட கனவு காணுவாங்க. அந்த கனவை வச்சுட்டு அவங்களுக்கு சந்தேகப்படுவாங்க. திடீர்னு எப்படி கனடா அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு விசாரிப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு அனுப்புகிற அந்த இது வந்து டிக்கெட்டை வந்து ஒன்றை வந்து போர்ஜரியாக இது பண்ணியிருப்பாங்க. போகும்போது ஒரிஜினல் பண்ணி வரும்போது இது பண்ணிடுவாங்க. அங்கேருந்து வராத மாதிரி பண்ணிடுவாங்க. உடனே இருந்துட்டு அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் போலீஸில் சொல்கிறேன், உண்மையை சொல்லுங்கன்னு போட்டு மிரட்டுறாரு. அப்போ வந்துட்டு அந்த ஆள் சொல்லிடுறாரு, சந்திராங்கிறவங்க தான் வந்தாங்க, இப்படி எல்லாத்தையும் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு உடனே ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரோஹிணிக்கு சகலைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னாச்சு மாப்பிள்ளை சகலை என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ரேவதி ஏர்போர்ட் போயிட்டாங்களா? ஆமாம், அவங்க அம்மாவும் சித்தியும் தான் கூட கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்கங்கிறாங்க. எனக்கு பயங்கரமாக டவுட் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் அந்த சந்திராங்கிறத இத்தனை வேலையும் பண்ணுறாங்க, கனடாவுக்கு வந்து போர்ஜரி டிக்கெட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அவங்க எங்கே போகிறாங்க, அவங்க ஃப்ரெண்டு யார் என்னன்னு, அவங்க நம்பருக்கு இது இருக்குதா ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ அவங்க நம்பர் இருக்குதுங்கிறாங்க. சும்மா சாதாரணமாக நீங்கள் பேச்சு வாக்கில் அவங்ககிட்ட பேச்சு கொடுங்க, கண்டிப்பாக நமக்கு அதிலேருந்து ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கணும், ரேவதியை நான் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நான் கார்த்தி இருங்க, நான் உடனே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் கனடாவிலேருந்து ஃபோன் எடுக்கிறாங்க. ஆண்டி நல்லா இருக்கிறீங்களா, நான் ரோஹிணி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ரேவதி இங்கே கனடா வர்றதுனால தான் உனக்கு இந்த ஆண்டியோட ஞாபகமே இருக்குல்லம்மாங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, எங்கள் ரேவதி அங்கே வரா, பத்திரமா பார்த்துக்கோங்க, எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆரம்பிச்சோன்னே அவங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்றாங்க. நீங்கள் ஒன்றும் ரேவதி பற்றி கவலைப்படாதீங்க, அம்மா எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க, அதனால தான் நாங்கள் வந்து டூப்ளிகேட் ஒரு விசா எடுத்துருக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரும்போது கனடா வந்துடுவா, அதுக்கப்புறம் அவளோட தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமா இங்கே எனக்கெல்லாம் பெரிய ஆஃபீஸர்லாம் தெரியும், அவங்கள வச்சு நான் புதுசாக அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன், 6 மாதம் அவள் கனடாவிலே இருக்கட்டும், அப்போ தான் அந்த கார்த்தியை மறக்கடிச்சிடலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க. சரிங்க ஆண்டி, நீங்கள் பத்திரமா ரேவதியை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. ஃபோனை வச்சுட்டு உடனே சகலை இருந்துக்கிட்டுச்சு, என்ன அத்தை இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் ரேவதியும் அதை நம்பி பாவம் ஏர்போர்ட்டு போயிட்டாலே, இப்போ என்ன பண்ணுறதுங்கிறாங்க. கார்த்திக் உடனே ஃபோனை போடுங்கன்னு கார்த்திகிட்ட எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு எப்படியாவது ஏர்போர்ட்டு போனவங்கள தடுத்தே ஆகணுங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன், நான் முதல்ல ஏர்போர்ட்டு போய் தான் தடுக்கணும், நீங்கள் முடிஞ்சால் ரேவதிக்கு கால் பண்ணி பேச பாருங்கள், நானும் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க காரில் வரவே. ஆனால் ரேவதியோட ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஐயோ என்னது சுவிட்ச் ஆஃப்னு வருது, நாட் ரீச்சபிள்னு வருது, என்னாச்சுன்னு தெரியலையே, சரி நம்ம எதுக்கு வேகமாக ஏர்போர்ட்டு போயிடலான்ட்டு வந்துட்டுருக்குறாங்க. அப்போ வந்து போலீஸ் அவங்கள தடுத்து உங்களோட லைசன்ஸு ஆர்சி புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கங்கிறாங்க. சார் நாங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அங்கே சார் இருக்கார், நீங்கள் காட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து கார்த்தி வந்து அங்கே போய் காட்டிகிட்டு இருக்கும்போது அவர் யார்கிட்டையும் ஃபோனில் பேசுகிறாரு. அவர் 2-3 டைம் சொல்கிறாரு, எங்க நான் அர்ஜெண்ட்டாக போகணும், கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க, சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. இதுக்கடையில் அங்கே ஏர்போர்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதி வந்து நம்ம எப்படி அதை மாமாட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இருங்க நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. போயிட்டு அங்கே போய் சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. என்னது டவரே கிடைக்க மாட்டேங்குது, நாட் ரீச்சபிள் வருது, என்னாச்சு என் ஃபோனுக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு. சரின்னு அங்கே ஒரு பொண்ணு வராங்க. அவங்ககிட்ட ப்ளீஸுங்க எனக்கு என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொடுக்க முடியுமா,
ஒரே ஒரு கால் பண்ணிவிட்டு கொடுத்துட்றேங்க அப்படிங்கிறாங்க. சரி அவ்வளோதானே, இந்தாங்க பேசுங்க அப்படிங்கிறாங்க. கார்த்திக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கார்த்தியோட ஃபோன் என்ன ஆகும்னா, இங்கே போலீஸ் அவங்கள ஆர்சி புக் இதெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கனால அவங்க வண்டி மேலேயே ஃபோனை வச்சுட்டு வந்துடுவாங்க. ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் கார்த்தி வந்து ஃபோனை எடுக்க மாட்டார். அதுக்கப்புறமா ரேவதி நிறைய தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ சரிங்க இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ளே சந்திரா இருந்துக்கிட்டு, அக்கா இந்த ரேவதி வேறு யாராவது செல்லில் இருந்து கூட எடுத்து கார்த்திக்கு ஃபோன் பண்ண வாய்ப்பு இருக்குது, இருக்கா நான் போய் பாட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரேவதி உன்னை எங்கெங்கெல்லாம் தொலைவுறது அப்படிங்கிறாங்க. இல்லை பாத்ரூமில் ஒரு வயசானவங்க வழிக்கு விழுந்துட்டாங்க, அவங்கள கொண்டு போய் ரிசப்ஷனில் விட்டுட்டு வராங்க சித்தி அப்படின்ட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன் ரேவதி இவ்வளோ லேட் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி சொல்கிறாங்க. உடனே இருந்துட்டு இவங்க சந்தேகப்படுறாங்க, என்னது இவ மாற்றி மாற்றி பேசுகிறாளே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கார்த்திக் வந்து அந்த ஆர்சி புக்கு இதெல்லாம் காரில் கொடுத்துட்றாங்க. எடுத்துக்கிட்டு அவங்க வந்துட்டுருக்குறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அந்த வந்த நம்பரை பார்த்துட்டு, யாருங்கங்கிறேன், ஏங்க நீங்கள் தான் ஃபோன் பண்ணி, இல்லைங்க இங்கே ஒருத்தவங்க வந்தாங்க, நான் ஏர்போர்ட்டில் இருக்கேன், யாருன்னு தெரியல, அவங்க தான் ஃபோன் பண்ணுவாங்கண்ணா, ப்ளீஸுங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. என்ன ஹெல்ப்புங்க, அவங்க பக்கத்தில் இருந்தால் கூட, அவங்க இல்லைங்களே அப்படிங்கிறாங்க. ப்ளீஸுங்க அவங்க வந்து ஏர்போர்ட் ஏறுறதுக்குள்ளே அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க, ப்ளீஸுங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்க எங்கேயாவது இருந்தால் கொஞ்சம் பார்த்து அந்த ஃபோனை கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க. சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்படியே ரேவதியை பார்க்குறாங்க. அதோட எபிசோடு முடியுதுங்க. அடுத்த நாளைக்கு எபிசோடில் ரேவதியை கனடா போகாமல் கார்த்தி தடுப்பாரா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.